திமுகவைச் சேர்ந்த தயாநிதி மாறன் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக பதவி வகித்தபோது நிதியமைச்சகத்திற்கு தெரிவிக்காமலேயே பல்வேறு முடிவுகளை எடுத்ததாக தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் முன்னாள் தலைவர் திரு பிரதீப் பைஜால் தெரிவித்துள்ளார். ட்ராய் எனப்படும் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் முன்னாள் தலைவர் திரு பிரதீப் பைஜால் தொலைக்காட்சி ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் நடவடிக்கைகள் அனைத்தும் அப்போதைய பிரதமர் திரு மன்மோகன் சிங்குக்கு தெரிந்தே நடைபெற்றதாகவும், ஆனால் திரு மன்மோகன் சிங் அதனை கண்டுகொள்ளாமல் இருந்ததாகவும் குறிப்பிட்டார். தொலைத்தொடர்பு துறையை தயாநிதி மாறன் தனது சொந்த அலுவலகம் போல கருதி செயல்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். நிதி அமைச்சகத்தின் கவனத்திற்கு கொண்டு வராமல் தயாநிதி மாறன் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக அப்போது நிதியமைச்சராக இருந்த திரு பிரணாப் முகர்ஜி குற்றம் சாட்டியிருப்பதையும் திரு பிரதீப் பைஜால் சுட்டிக்காட்டினார். மேலும் தொலைத்தொடர்பு துறைக்கு தானே பிரதமர் என்றும் தயாநிதி மாறன் அடிக்கடி கூறி வந்ததாகவும் தெரிவித்த திரு பைஜால், அவரது நடவடிக்கைகளுக்கு ஆதரவு அளிக்காததால் தன் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி பழிவாங்கியதாகவும் குறிப்பிட்டார்.